மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறாங்க. ஸோ 3ல் இருக்கிற சிறப்பான விஷயமாக சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றி, இந்த மாதிரி முயற்சிகள் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து 3ல் வந்து உத்திரட்டாதி தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பர். எனக்கு இந்த 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலக்கங்களும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாச்சும் சொன்னால் கூட உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய முயற்சி, பெரிய வெற்றிலாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து கேமரா வைக்கிறது, உங்களை வாட்ச் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை வந்து 5லே இருக்கும்போது நல்ல கலைஞர்கள் வந்து பெரிய வாய்ப்பு, பெரிய வருமானங்கள் வர மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது, நல்லாயிருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதன் இருக்கிறது 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் வந்து இப்போது சூரிய சாரத்தில் இருக்கும்போது அது அஸ்தங்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, வேலையில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்கிறதுங்கிற மாதிரி தெரியாமல் ஒரு மனநிலையில் இருப்பீங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள் இதை எப்படி அடைக்க போகிறோங்கிற மாதிரி கேள்வி கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதிங்கிறது அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்லும். ஸோ அதில் வந்து 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஸ்தங்கமாக இருக்கும்போது அப்பாவுடைய உறவுகள்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரக்கிங் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு என்ன பேசுது, என்ன இது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் முழிக்கிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவத்தில் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நிறைய வெற்றிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கிளைண்ட்ஸ் யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கு, மன உளைச்சல், நான் பெரிய ஆர்டர் தரேன் அதுன்னு ஆசை காட்டி ஏமாத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து பண்ணுற வியாபாரத்தை கொஞ்சம் ஸ்டடியாக பண்ணுங்கள், பேராசைப்படாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் வந்து மூத்த சகோதரர் பெரிய லாபங்களை நோக்கி போயிட்டு நண்பர்களால் வந்து சின்ன அவமானம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டம். மன உளைச்சல் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வை குடும்பம் மற்றும் உங்களுக்கு வரும்போது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு கலக்கமோ ஏதாவது இடகுடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 12ஆம் அதிபதி 12ன்றது குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 3ல் நிறைய முயற்சிகள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.